ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பிளாசி போர் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ வந்து பார்ட் 2 பக்சார் போர் பற்றி பார்க்குறோம். ஸோ பிளாசி போர் பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் பக்சார் போர் வரும். ஸோ பிளாசி போர் பார்த்தீங்கன்னா தான் பக்சார் போரோட கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஸோ பக்சார் போரை பொறுத்த வரைக்கும் 1764 அக்டோபர் 22ஆம் தேதி நடைபெறும் பக்சார் போர். ஸோ பக்சார் போர் இங்கிலீஷில் பேட்டில் ஆஃப் பக்சார்னு சொல்லுவாங்க. இந்த பக்சார் அப்படின்ற பகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகாரோட கேபிட்டலான பாட்னாவிலிருந்து மேற்கு பகுதி 130 கிலோமீட்டர் தொலைவில் பக்சார் அப்படின்ற ஊர் அமைஞ்சிருக்கு. ஸோ பீகாரோட கேபிட்டலான பாட்னாவிலிருந்து மேற்கு பகுதியில் 130 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பார்த்தீங்கன்னா பக்சார். ஸோ அங்கே நடைபெற்ற போர் தான் பேட்டில் ஆஃப் பக்சார் 1764 அக்டோபர் 22. ஸோ போர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போர்கள் மற்றும் அவை நடைபெற்ற ஆண்டுகள், ஸோ அதன் விளைவாக போடப்பட்ட உடன்படிக்கைகள், ஸோ யாருக்கும் இடையே போர் நடைபெற்றது, எந்த ஆண்டு நடைபெற்றது, மேக்ஸிமம் அவ்வளோதான் நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பாங்க. நம்ம ஒரு ஸ்டோரி கண்டினியூட்டிக்காக ஸோ ரீசன் என்ன, ஸோ அதன் விளைவாக நடைபெற்ற உடன்படிக்கையில் என்னென்ன சிறப்பம்சங்கள் நடைபெற்றது, ஸோ அதன் விளைவாக இந்த போருக்கு பின் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டோரி கண்டினியூட்டிக்காக பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இயர்ஸ் அண்ட் டேட்டாஸ் மட்டும் போதும். அதாவது யாருக்கு யார் நடைபெற்றதுன்ற டேட்டா வரைக்கும் மட்டுமே போதுமானது தான். ஸோ ஓகே கைஸ், இந்த பக்சார் போர் பொறுத்த வரைக்கும் இதுக்கான உடனடி காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1757 டு 1760 வங்காளத்தின் நவாப்பாக மீர் ஜாபார் இடம்பெற்றிருப்பார். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பிளாசி போரில் வந்து சிராஜுத்தௌலா வந்து போர் புரியும் போது ஸோ அவருடைய சித்தப்பாவான மீர் ஜாபரும் அவருடைய படைத்தளபதியான துர்லாப் இவங்க 2 பேருமே சேர்ந்து துரோகம் பண்ணதுனால மட்டுமே தான் சிராஜுத்தௌலா வந்து பிளாசி போரில் தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ அதில் துரோகம் பண்ணதுனால ப்ளஸ் அதாவது ஆங்கிலேயர்களுக்கு உதவியதால் மீர் ஜாபரை வந்து 1757 டு 1760 வரைக்கும் வங்காளத்தின் நவாப்பாக ஆங்கிலேயர்கள் வந்து பதவி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துமே மீர் ஜாபருடைய ஆட்சி வந்து ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்காதனால மீர் ஜாபருடைய மருமகனான மீர் காசிமுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ மீர் காசிமுக்கு பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணதுனால 1760 டு 1764 வரைக்கும் மீர் காசிம் வந்து வங்காளத்தின் நவாப்பாக ஆட்சி பண்ணியிருப்பார். யார்? மீர் ஜாபருடைய மருமகனான மீர் காசிம் 1760 டு 1764 காலகட்டத்தில் வங்காளத்தின் நவாப்பாக அரியணை ஏறியிருப்பார். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷார் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷார் மீர் காசிமுக்கு வங்காளத்தின் நவாப்பாக ஹெல்ப் பண்ணதுனால மீர் காசிம் என்ன பண்ணுவார், பதிலுக்கு பிரிட்டிஷுக்கு வந்து ஒரு 3 பகுதிகளை வந்து இலவசமாக கொடுப்பாரு. ஸோ இலவசமாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை வந்து நிர்வகிக்கும் உரிமையும் கொடுத்துருப்பாரு. அந்த 3 பகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புர்த்வான், சிட்டகாங், மிட்டாப்பூர். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீர் காசிம் பிரிட்டிஷுக்கு வெகுமதியாக அதாவது பதிலுக்கு கொடுத்த ஊர் பார்த்தீங்கன்னா 3 ஊர் கொடுத்துருப்பாரு. புர்த்வான், சிட்டகாங், மிட்டாப்பூர். இந்த 3 பகுதியில் கொடுத்து என்ன சொல்லுவார்னா இதில் வந்து நிர்வகிக்கும் உரிமையை பிரிட்டிஷுக்கு வழங்கினார். யார்? இதில் வந்து இந்த பகுதியில் வந்து நிர்வகிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷுக்கு வந்து இந்த 3 பகுதியை கொடுப்பாரு. ஆனால் பிரிட்டிஷார் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நிர்வகிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஸோ அதில் ஏதாவது ஒரு ரெவன்யூ வந்தால் மட்டுமே தான் பிரிட்டிஷார் வந்து பார்ப்பாங்க. மேக்ஸிமம் ரெவன்யூக்காக மட்டுமே தான் பிரிட்டிஷார் எது பண்ணாலுமே பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இவர் நிர்வகிக்கும் உரிமையை மட்டும் தான் கொடுத்தாரு. ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, தஸ்தக் எனும் வரி விலக்கு கொள்கையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ தஸ்தக் அப்படின்னு சொல்லி வரி விலக்கு கொள்கை வந்து அங்கே அமலில் இருந்திருக்கும். ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, ஸோ அதையும் மீறி வரி வசூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் மீர் காசிம் என்ன பண்ணியிருப்பார், கோபம் அடைஞ்சிருப்பார். ஸோ கோபம் அடைஞ்சதுனால நடைபெற்ற போர் தான் என்னது, பக்சார் போர். ஸோ இந்த பக்சார் போரை பொறுத்த வரைக்கும் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1764 அக்டோபர் 22 நடைபெற்றிருக்கும். யாருக்கும் இடையே நடைபெற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வங்காளத்தின் நவாப்பாகிய மீர் காசிம் ப்ளஸ் முகலாய மன்னரான 2ஆம் ஷா ஆலம் ப்ளஸ் அயோத்தி நவாப்பான சூஜாவுத்தௌலா இவங்க 3 பேருடைய கூட்டுப்படை வர்சஸ் ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் சார்பில் அவருடைய படைத்தளபதியான ஹெக்டர் மன்றோ போரிட்டிருப்பார். ஸோ அப்சல்யூட்லி ராபர்ட் கிளைவ் தான் ஜெயிப்பார். ராபர்ட் கிளைவ் எந்த போரில் ஈடுபட்டாலுமே ராபர்ட் கிளைவ் தான் ஜெயிப்பார். ஸோ ராபர்ட் கிளைவ் ஜெயிச்சிருப்பார். அவருடைய படைத்தளபதியான ஹெக்டர் மன்றோ வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ இங்கே மீர் காசிமோட கூட்டுப்படை வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஸோ தோற்கடிக்கப்பட்டதுனால இந்த போரின் விளைவாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீர் காசிம் வந்து பதவி விலக்கப்பட்டிருப்பார். ஸோ திரும்பவும் மீர் காசிமுடைய மாமனாரான மீர் ஜாபரையே வந்து வங்காளத்தின் நவாப்பாக அரியணை அமைச்சிருப்பாங்க. ஆனால் மீர் ஜாபர் வந்து ஒரு குறிப்பிட்ட சில மாதத்துலேயே மரணம் அடைஞ்சிருப்பார். அவர் மரணம் அடையவே அவருடைய மகனான நிஜாம் உத்தௌலாவை வந்து வங்காளத்தின் நவாப்பாக அரியணை அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த பக்சார் போர் 1764 அக்டோபர் 22. ஸோ இந்த போர் வந்து எதனால் முடிவடையுதுன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை. நம்ம பார்த்துருப்போம். பிளாசி போருக்கு வந்து எந்த ஒரு உடன்படிக்கையுமே போடப்படலை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். மேக்ஸிமம் உடன்படிக்கையே இல்லாமல் முடிஞ்ச போர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 2 போர் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா 4ஆம் மைசூர் போர் வந்து உடன்படிக்கையே இல்லாமல் முடிஞ்சிருக்கும். அதாவது 4ஆம்
மைசூர் போர் வந்து உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்சிருக்கும். அது இல்லாத பிளாசி போர் வந்து உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் மற்ற எல்லா போருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடன்படிக்கையில் தான் முடிவடைஞ்சிருக்கும். பக்சார் போரை பொறுத்த வரைக்கும் அலகாபாத் உடன்படிக்கை 1765 பிப்ரவரி 20. ஸோ இந்த உடன்படிக்கையின் மூலமாக மட்டுமே தான் பக்சார் போர் முடிவடைஞ்சிருக்கும். ஸோ பக்சார் போர் முடிவடைஞ்சிருக்கான உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை 1765 பிப்ரவரி 20. ஸோ யாருக்கும் இடையே இந்தியா வர்சஸ் பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் சார்பில் ராபர்ட் கிளைவ் இருந்திருப்பார். இந்தியா சார்பில் நிஜாமுத்தௌலா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மீர் காசிமை வந்து பதவி விலக்கிட்டு தான் இறந்திருப்பா. மீர் ஜாபர் அவர் மரணமடைவே அவரோட மகனான நிஜாமுத்தௌலா வந்திருப்போம். ஸோ வங்காளத்தின் நவாப்பானவர். ஸோ வங்காளத்தின் நவாப்பான நிஜாமுத்தௌலா, அயோத்தி நவாப்பான சுஜாவுத்தௌலா, முகலாய மன்னரான 2ஆம் ஷா ஆலம். ஸோ இவங்க 3 பேர் வெர்சஸ் ராபர்ட் கிளைவ். இவங்களுக்கு இடையே போடப்பட்ட உடன்படிக்கை தான் அலகாபாத் உடன்படிக்கை. இந்த அலகாபாத் உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உடன்படிக்கையின் சிறப்பு இயல்புகள், அதாவது முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொருத்தருக்கூடையும் இண்டிவிஜுவலாக உடன்படிக்கை போட்டிருப்பாரு. ஸோ வங்காளத்தின் நவாப்பான நிஜாமுத்தௌலா கூட எந்த உடன்படிக்கையும் போட்டிருக்க மாட்டார். ஸோ அவருக்கு லாபமே என்னது, அவரை ஃப்ரீயாகவே அவர் வந்து வங்காளத்தின் நவாப்பாக இருப்பாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ அதனால் அவர் கூட எந்த உடன்படிக்கையும் போடல. ஸோ 2ஆம் ஷா ஆலம், முகலாய மன்னரான 2ஆம் ஷா ஆலம் கூட ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. அதாவது அலகாபாத் உடன்படிக்கை தான். இந்த அலகாபாத் உடன்படிக்கையிலேயே ஒவ்வொருத்தருக்கூடையும் தனித்தனியாக போட்டிருப்பாரு. ஸோ 2ஆம் ஷா ஆலம் கூட, முகலாய மன்னரான 2ஆம் ஷா ஆலம் கூட என்ன போட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, வங்காளம், பீகார், ஒடிசா ஆகியவற்றில் திவானி என்னும் வரி வசூல் செய்யும் உரிமையை பிரிட்டிஷுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ வங்காளம், பீகார், ஒடிசா ஆகியவற்றில் திவானி என்னும் வரி வசூல் செய்யும் உரிமை வந்து பிரிட்டிஷுக்கு கொடுக்கப்பட்டது. யார்கிட்டருந்து, 2ஆம் ஷா ஆலம் கிட்டேருந்து பிரிட்டிஷுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ 2ஆம் ஷா ஆலமுக்கு வந்து வருடத்திற்கு ஓய்வூதியமாக 26 லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வந்தது. ஸோ முகலாய மன்னரான 2ஆம் ஷா ஆலமுக்கு வருடத்திற்கு ஓய்வூதியமாக 26 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இதை ஃபியூச்சரில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினார். ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினார். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ். அப்போ வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் கேட்குறேன், வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வங்காளத்தின் ஆளுநராக ராபர்ட் கிளைவ் தன்னை தானே அறிவித்துக் கொண்டார். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வங்காளத்தின் ஆளுநர் அப்படின்ற பதவியெல்லாம் இல்லை. கிழக்கிந்திய கம்பெனியின் சார்பாக ஒரு நிர்வாகி இல்லை ஒரு ஆளுநராக தான் வருவார். இந்த போருக்கு அப்புறமாக தான், பக்சார் போரின் விளைவாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வங்காளத்தின் ஆளுநர் அப்படின்ற ஒரு பதவியை உருவாக்கி, ஸோ வங்காளத்தின் ஆளுநராக தன்னைத்தானே ராபர்ட் கிளைவ் அறிவிச்சிருந்திருப்பார். ஸோ இதுக்கப்புறமா தான் ஆளுநர் அப்படின்ற பதவி வந்து வங்காளத்தின் ஆளுநர் அப்படின்ற பதவி கொண்டு வரப்படும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2ஆம் ஷா ஆலம் கூட போட்டுக்கிட்ட உடன்படிக்கை. அடுத்து சுஜாவுத்தௌலா, அதாவது அயோத்திய நவாப்பான சுஜாவுத்தௌலா கூட உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போர் செலவுகளை ஏற்றுக்கொண்டால் 2ஆம் ஷா ஆலமிடம் உள்ள அவத் பகுதியை சுஜாவுத்தௌலாவிடம் கொடுப்பதாக வாக்குறுதி. ஸோ போர் செலவு அதிகமாகிடுச்சு, அந்த போர் செலவுகளை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2ஆம் ஷா ஆலம்கிட்ட இருக்கக்கூடிய அவத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாவுத்தௌலா கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திவானி மற்றும் நசீம் என்று சொல்லக்கூடிய இராணுவம், நிர்வாகம், அரசியல் உரிமை ஆங்கிலேயர் கையில் கொடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் திவானின்னு சொல்லக்கூடிய வரி வசூல் செய்யும் உரிமை வந்து ஆங்கிலேயர்கிட்ட கிடையவே கிடையாது. இந்த பக்சார் போர் 1764 அக்டோபர் 22க்கு அப்புறமா தான் திவானி மற்றும் நசீம் என்று சொல்லக்கூடிய இராணுவம், நிர்வாகம், அரசியல் உரிமை ஆங்கிலேயர் கையில் கொடுக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அரசர்களின் இராணுவம் கலைக்கப்பட்டது. இதுக்கப்புறம் அரசர்கள் வந்து இண்டிவிஜுவலாக இராணுவம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசர்களுடைய இராணுவத்தை கலைச்சிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் துணை சுபேதார் மூலம் வங்காளத்தை நிர்வகித்தனர். இது கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதில் ஆங்கிலேயர்களே வந்து ஆட்சி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்து துணை சுபேதார் மூலம் வங்காளத்தை நிர்வகித்தனர். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை பொறுத்த வரைக்கும் பக்சார் போர் அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி போட்டிருப்போம், அதாவது பிளாசி போர் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் ARTNPC அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.